அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி நாகா தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, ஜாதவ் பயங் அவரை பத்தி பார்க்க போறோங்க. அவர் யாருன்னா, இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவருங்க. அவரோட வரலாற்றை அமெரிக்கர்கள் தங்கள் பாடத்திட்டத்திலையும் சேர்த்திருக்காங்க. வாங்க அவரை பத்தி நாம டீட்டெயிலா பார்க்கலாங்க. தனி நபராக ஒரு காட்டை உருவாக்கியவர். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஜாதவ் பயாங். அசாம் மாநிலம் பிரம்மபுத்திரா நதியின் நடுவே ஜோர்ஹாட் என்ற இடத்தில் உள்ள கோகிலாமுக் என்ற பகுதியில் மிகப்பெரிய வனத்தை உருவாக்கியவர் தான் இவர். கடந்த 36 ஆண்டுகளாக 1360 ஏக்கர் பரப்புள்ள ஒரு மணல் திட்டை காடாக செழித்து வளர செய்தவர்க. பிரம்மபுத்திரா நதியில் 1979ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தில் பாம்புகள் அதிக அளவில் அடித்து வரப்பட்டன. வெள்ளம் வடிந்த பின் பல ஊர்வன இனங்கள் இறந்து கிடந்தன. இந்த சம்பவம் அப்போது 16 வயதுடைய ஜாதவ் பயங்கிற்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. மரங்கள் இன்றி அதிகரித்த புவி வெப்பத்தால் இந்த நிலை ஏற்பட்டு இருக்கிறது என்பதை அவர் தெரிந்து கொண்டார். 1980ஆம் ஆண்டு கோகிலாமுக் பகுதியில் 200 ஹெக்டேர் மணல் படுகையில் சமூக காடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் வனத்துறையினர் தொழிலாளர்கள் இணைந்து மரக்கன்றுகள் நடும் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் பின்னர் கைவிடப்பட்டது. அந்த இடத்தில் மரக்கன்றுகளை பராமரித்து கொள்ள அனுமதி கேட்டு ஜாதவ் அங்கேயே தங்கிவிட்டார். பின்னர் வனத்துறையினரும் மற்றவர்களும் இதை அப்படியே மறந்து விட்டார்கள். பின்னர் அந்த மணல் திட்டிலேயே வாழ ஆரம்பித்த ஜாதவ் அங்கு மூங்கில் கன்றுகளை முதலில் நட்டு வளர்க்க தொடங்கினார். சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மணல் திட்டு மூங்கில் புதரானது. அதன் பிறகு மரக்கன்றுகளை சேகரித்து நட்டாருங்க. அந்த மரக்கன்றுகள் மண்ணில் சரியாக வளரவில்லை. தனது ஊரில் இருந்து சிவப்பு எறும்புகளை கொண்டு வந்து அந்த மணல் திட்டில் விட்டாருங்க. அடுத்த சில ஆண்டுகளில் மண் பண்பட்டு தாவரங்களும் உயிரங்களும் செழிக்க ஆரம்பிச்சதுங்க. 2008ஆம் ஆண்டு அருகில் உள்ள கிராமங்களில் புகுந்து வெளியேறிய காட்டு யானைகள் கோகிலாமுக் காட்டுக்குள் நுழைந்தன. அப்போதுதான் எல்லோருக்கும் இந்த காட்டை பற்றி தெரிய வந்ததுங்க. தற்பொழுது இந்த காட்டில் தேக்கு, அகில், சந்தனம், கருங்காலி, ஆச்சா போன்ற மரங்களும் 740 ஏக்கர் அதாவது 300 ஹெக்டேர் பரப்பளவில் மூங்கில் காடுகளும் இருக்கின்றதுங்க. காட்டு விலங்குகளும் பறவைகளும் அதிக அளவில் இங்கே வாழ்ந்து வருகின்றதுங்க. ஒரு தனி மனிதரால் ஒரு காட்டை உருவாக்க முடிகிறது என்றால் நாம் ஒவ்வொருவரும் ஒரு மாதத்திற்கு ஒரு மரமாவது நட்டு வளர்க்கலாங்க. உள்ளூர் மக்கள் இந்த காட்டை மொலாய் காடுகள் என்று அழைக்கிறாங்க. அதுதான் பியாங்கின் செல்ல பெயர். இந்தியாவின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருதும் 2015ஆம் ஆண்டில் இவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டதுங்க. புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் 2012ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட ஒரு பாராட்டு விழாவில் இவருக்கு இந்தியாவின் காட்டு மனிதன் என்ற பட்டமும் வழங்கப்பட்டதுங்க. எந்த ஒரு மண்ணையும் செழிக்க வைக்கும் மாய வித்தை எறும்பை போன்ற சிற்றுயிர்களிடம் ஒளிந்துள்ளதுங்க. அவை மண்ணின் தன்மையையே உருமாற்றக்கூடியவை. இதுதான் அனுபவத்தில் கண்ட உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஜாதவ் பயங் சொல்றாருங்க. இந்தியாவின் ஃபாரஸ்ட் மேன் என்று அழைக்கப்படும் ஜாதவ் பயங் குறித்த விஷயங்களை தமது பாடத்திட்டத்தில் சேர்த்துள்ளது அமெரிக்க பள்ளி ஒன்றுங்க. அமெரிக்க பிரிஸ்டோல் பள்ளியின் 6ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த 57 வயதான அசாம் மனிதர் குறித்து இனி படிப்பாங்க. சரியா யார் இந்த ஜாதவ் பயாங் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வர பேசப்பட இதுதான் காரணம். ஜாதவுடைய வாழ்க்கையில 1928ஆம் ஆண்டு பெய்த பெருமழையும் அதனை தொடர்ந்து நிலவிய வறட்சியும் தான் இவரோட வாழ்க்கையை மாற்றி இருக்குதுங்க. அது குறித்து அவர் சொல்லும் பொழுது, ஏறத்தாழ 12 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்தது. நாங்கள் அனைவரும் உலகம் அழிய போகிறது என நினைத்தோம். ஆனால் சில நாட்களிலேயே மழை நின்றுவிட்டது. அந்த மழைக்கு பிறகு எங்கள் ஊரை கடும் வறட்சி தாக்கியது. வீட்டு விலங்குகள் ஒவ்வொன்றாக மடிய தொடங்கியது. பிறகு வெப்பம் தாங்காமல் பாம்புகள் செத்து மடிந்தன. வீதி எங்கும் செத்து போன பாம்புகளின் சடலங்கள் கிடந்தது. இந்த காட்சி மனதை உலுக்கியது. பின் பிரம்மபுத்திரா ஆற்றுப்படுகையில் அடிக்கடி மண் அரிப்பும் ஏற்பட்டது. இதன் காரணமாக ஊருக்குள் அடிக்கடி வெள்ளம் புகுந்தது. எதிர்காலம் குறித்த கேள்விகள் மனதில் எழுந்தன அப்படின்னு சொல்றாருங்க. இந்த கேள்விகளுக்கு விடை காண பழங்குடிகளின் மூத்த தலைவர்களை சந்தித்து பேசியிருக்காருங்க. அவர்கள் இவருக்கு சூழலியல் குறித்த ஒரு புரிதலை உண்டாக்கி இருக்கிறாங்க. அவர்கள் மனிதனின் நுகர்வு,
கட்டற்ற பேராசை தான் இந்த அழிவுக்கு காரணம். மனிதன் தன் தேவைக்காக இயற்கையின் சமன்பாட்டை முற்றாக குலைத்து விட்டான். இறைவன் நம்மிடம் இந்த பூமியை கொடுக்கும் பொழுது எல்லா சரி விகிதத்திலும் இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஒரு நாளில் மனிதன் தான் மட்டும்தான் இருக்க வேண்டும் என நினைத்தான். அது இயற்கைக்கு எதிரானது. இது மனிதனுக்கு புரியவில்லை. பாவம், அவனும் இல்லாமல் போகப் போகிறான். அதன் தொடக்கம்தான் இது என்றார்கள். அவர்களே இதற்கு தீர்வையும் சொன்னார்கள். இறைவன் எந்த விகிதத்தில் இதை நம்மிடம் கொடுத்தானோ அதை மீட்டு உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 25 மூங்கில் மரங்களையும் அவர்கள் கொடுத்தார்கள். அவைதான் என் பயணத்துக்கான விதைகள். அவையே இன்று ஒரு கானகமாக விரிந்து நிற்கின்றது என்று 3 தசாப்தங்களுக்கு முன்பு நடந்த விஷயங்களை நினைவு கூர்ந்தார் ஜாதவ். இவர் உருவாக்கிய காட்டின் பரப்பளவு 550 ஹெக்டேர். இந்த மொலாய் காடு பிரம்மபுத்திரா நதியின் மத்தியில் இருக்கும் மஜிலி தீவில் பறந்து விரிந்து கிடக்கிறதுங்க. அதே போல இவர் உருவாக்கிய காட்டிற்கு முதன்மையான எதிரிகள் யாருன்னு கேட்டா சக மனிதனே இருந்திருக்கிறான் என்பதுதான் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்க. அவர் கூறுகிறார், 30 ஆண்டுகளில் நான் வைத்த மரங்கள் வளர்ந்து அந்த பகுதியை அடர்காடாக மாறியது. ஆனால் தொடக்கத்தில் இருந்து இப்பொழுது வரை என்னுடைய முயற்சிகளுக்கு முதன்மையான எதிரிகள் இருப்பது மனிதன்தான் என்கிறார். தொடக்கத்தில் நான் வைத்த செடிகளை அழித்தார்கள். காடு உருவாகினால் வன விலங்குகள் வரும் என அச்சம் தெரிவித்தார்கள். பல போராட்டங்களுக்கு பின்பே என் முயற்சிகளில் வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்றாருங்க. இந்த மொத்த பூமியும் தனக்கானது என்ற மனிதர்களின் எண்ணம் தான் தமக்கு அச்சம் தருகிறது. எந்த உயிரினமும் மனிதனிடமிருந்து பாதுகாப்பாக இல்லை என்று அவர் தெரிவிக்கிறாருங்க. சரி, இயற்கைக்காக அரசு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு ஒன்றும் செய்யாமல் இருந்தாலே போதும் என்கிறார் அவர். அரசு எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் அழிவைத்தான் விதைக்கிறது. பிரம்மபுத்திராவை பாருங்கள். அதன் சீர்கேட்டுக்கு யார் காரணம்? அரசுதானே. அதனால்தான் சொல்கிறேன், அது ஒன்றும் செய்யாமல் இருந்தாலே போதும் என்கிறார். உண்மையில் அரசு ஏதாவது செய்ய விரும்பினால் நம் பாடத்திட்டத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். நம் உள்ளூர் காடுகள், விலங்குகள், காடுகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள தொடர்பு குறித்து விரிவான செய்திகளுடன் பாட புத்தகத்தை மாற்ற வேண்டும் என்று ஜாதவ் பயங் தெரிவித்துள்ளாருங்க. இவர் குறித்த விஷயங்கள் வெகுஜன மக்களுக்கு தெரிய தொடங்கியதுங்க. இவர் குறித்த ஆவணப்படம் வெளியே வந்த பின்புதான் இந்தியாவை சேர்ந்த ஆர்த்தி ஸ்ரீவத்சவா ஒரு ஆவணப்படத்தையும் கனடா நாட்டை சேர்ந்த வில்லியம் டொக்லஸ் மெக்மாஸ்டரால் ஒரு ஆவணப்படமும் இயக்கினாருங்க. அந்த ஆவணப்படங்கள் ஜாதவ் குறித்த முழுமையான சித்திரத்தை வழங்கின. கேன்ஸ் உள்ளிட்ட பல விருதுகளையும் பெற்றதுங்க. ஜாதவ் பயங் போன்ற நிஜ நாயகர்கள் பற்றி அவர் செய்த மாமனிதத்துவத்தை பத்தி நம்ம மக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்க்கணுங்க. அது ஒவ்வொருவரோட கடமைங்க. இது போல அவர் மாதிரி இன்னும் பல பேர் உருவாகணுங்க. நாம இந்த கிரிக்கெட்டோ இல்லைன்னா சினிமாவோ இது மாதிரி பல இது பண்றதுக்கு பதில் இது மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணி உலகத்தை நாம நல்லா பராமரிக்கணுங்க. அப்படி பராமரிச்சா மட்டும்தான் நாமும் நல்லா இருக்க முடியும், மற்ற உயிரினங்களும் நல்லா இருக்க முடியும், இந்த உலகமே ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்யூங்க.